சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி மிக அற்புதமான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பதிவு பண்ண போறேன். என்னுடைய லைஃப்ல இப்ப பெரியவங்க முதியவங்க எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு டீனேஜ் பையன், ஒரு 24 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு டீனேஜ் பையன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. நான் சர்க்குருடைய அனுபவங்களை பற்றி இதுவரை சொல்லி வந்ததிலே இது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக ஆச்சரியமாக தெரிந்தது. அவர் எனக்கு சில புகைப்படங்களை அனுப்பிச்சார். இது எப்படி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்திருக்காரு. பட் அவர் அப்ப பார்க்கல. அது அந்த சின்ன பையனுக்கு, அவர் ஒரு சின்ன பையன் என்பதை விட ஒரு இளைஞன். அவர் அந்த இளைஞனுக்கு அந்த போட்டோ என்னன்னு தெரியாம பார்த்துட்டு மிரண்டு போய் என்கிட்ட, ஐயா இது என்ன அப்படின்னு சொல்லி என்னை கேட்டு அப்படியே பயங்கரமா எனக்கே எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. அந்த போட்டோஸ் எல்லாம் உள்ள நம்ம வீடியோக்குள்ள வரும். நீங்களும் சர்க்குருவை பற்றி என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு, ஐயனை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அதற்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்வது, நம்மளுடைய சேனலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு கருணை கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதாவது நம்ம மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனக்கவலையிலும் பணக்கவலை, கஷ்டம், நோயில நிறைய பேர் ஆழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லோருக்குமே மிக அற்புதமான ஒரு மிகப்பெரிய விடுதலை, மிகப்பெரிய ஒரு அற்புதமான ரிலீஃப் கிடைக்கும். கணக்கன்பட்டி ஜீவ சமாதி அந்த விரிய மரம் வந்து போகும்போதுங்கிறத நான் ஆணித்தரமாக எடுத்து சொல்லத்தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவருடைய பேசிக் பார்த்தீங்கன்னா ஈரோடு பவானி. ஜஸ்ட் நவ் அவங்க காலேஜில் அவர் என்ன பண்றாருன்னா கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்காரு. ஒரு 23-24 வயசு பிள்ளை, படிக்க ஒரு ஃபைனல் இயர் பண்ற மாதிரி ஒரு பிள்ளை, மனோஜ்குமார் பேரு. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயதில் இருந்தே நம்ம சாய்பாபா அப்படி ஒரு பிடிக்கும். சாய்பாபா பேரு அளவு கடந்த ஒரு மரியாதை, அளவு கடந்த அன்பு. பயங்கரமா லவ் டு இவர் சாய்பாபா. அப்படி ஒரு பக்தர். சரிங்களா? இப்படி காலங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கு. ஏன் இது சாய்பாபா மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, அவர் தகப்பனாருக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 18 வயசு 20 வயசுல இருக்கும்போது அவர் தகப்பனாருக்கு பயங்கரமான வயிற்று வலி பிரச்சனை, மிகப்பெரிய வயிற்று வலி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ போய் மாசம் செக் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு டாக்டர்ஸ். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் இப்போ சொல்றது என்னன்னா, மருத்துவத்தை நான் என்றும் குறைத்து மதிப்பிடுவது இல்லை. வீட்டில் செல்விக்கு ஒரு பிரச்சனைனாலும் மருத்துவர்கிட்ட தான் போனோம். ஆனா அந்த இதை காப்பாற்றி வச்சிருந்தது ஐயன். என்னை அங்கு போகும் வரை என்னை காப்பாற்றி உயிரை கொடுத்தது ஐயன் நினைக்கிறவனா. அதே மாதிரி மருத்துவம் என்பது மிகப்பெரிய விஷயம். கொண்டு போய் காட்டுறாங்க, அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 2-3 மாசம் போயிட்டே இருக்காங்க. இவர் ஐயனை இவரை வேண்டுறாரு, சாய்பாபாவா. என் அப்பா பாவம், எனக்கு வேற யாருமே இல்லை, என் குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். ஏன்னா அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு தீபம் கூட போட்டு அதை சாமி கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலை உள்ள குடும்பம் தான். அப்படி ஏன்னா அவங்க அதை பெரிய கண்டுக்காம அவங்க வேலையும் போயிட்டு இருக்கவங்க பவானி தான். இருந்தாலும் அந்த தீபம் போட்டு பூஜை பண்ணணும், அப்படி பண்ணணும், அந்த மாதிரி இல்லாத ஒரு குடும்பத்தில் இந்த பையன் பாபாவுடைய சாய்பாபாவுடைய மிகப்பெரிய பக்தனாக வளர்ந்து வந்திருக்கிறார். இந்த அப்பாவுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவர் ஐயனிடம் சரணடைந்து, சாய்பாபாடா எங்க அப்பாவை காப்பாத்திக்கும் போது அது மிகப்பெரிய அற்புதமான விஷயமாக அவங்க அப்பா அதிலிருந்து குணமாயிருக்கார். ஒரு டாக்டர்ஸ், மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு அவர் குணமாகி வந்திருக்கவும் ஐயா மேல பயங்கரமான சாய்பாபா மேல ஒரு மிகப்பெரிய பற்றுதல் ஆயிட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் என்னன்னா இரவு நேரத்தில் ஜவ்வாது வாசனை, பத்தி குச்சி வாசனை, புகையில இது அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. நைட்ல தூங்க முடியாது சொல்றாரு. என்னால தூங்க முடியாது. சில விஷயங்கள கிளிப் கொஞ்சம் அவர் பேசின விஷயங்களும் உங்களுக்கு நான் போடுவேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னடா சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. சில போட்டோஸ் பாருங்க, அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த போட்டோஸை பார்த்துட்டு வாங்க பேசலாம். இந்த போட்டோ எல்லாமே அவர் அனுப்பிச்சது, நானா எடிட் பண்ணி எனக்காக வந்தது இல்லை, அவர் அனுப்பிச்சது. இந்த போட்டோவினுடைய தன்மை என்னன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு நான் சொல்வதை விட பார்க்கும் மக்களாகிய நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? என்னால் அப்படியே பேசும்போது என் உடல் எல்லாம் சிலிர்த்து விடுகிறது. அப்படியே நிமிர்ந்து நின்னுறேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சிகள் தான் ஐயன் சர்க்குரு பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இந்த போட்டோ சாதாரண போட்டோவா? போட்டோ எடிட்டிங் செய்த போட்டோவா? நீ பெரிய ஞானிகளே இருப்பீங்க. இந்த போட்டோவை எடுத்து செக் பண்ணி பாருங்க. நான் மிரண்டு போனேன். இது என்னன்னு என்கிட்ட கேட்கிறாரு. இது யார்?
இது எப்படி வந்தது அப்படின்னு மிகப்பெரிய அற்புதங்கள். அப்ப நைட்ல பாத்தீங்கன்னா இவருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு வாசனை, அருமையான வாசனைகள் வரும்போது அந்த சாய்பாபா கோயில் இருக்க அந்த பெரியவர், ரொம்ப முதியவர், அவர்கிட்ட போய் கேட்கிறாரு தன்னுடைய சந்தேகங்களை. ஐயா இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. நீ நாளைக்கு வா, உனக்கு சொல்றேன், ஒரு வாரம் கழிச்சு வா, நாளை இல்லாட்டி ஒரு வாரம் கழிச்சு வா சொல்றேன் அப்படின்னு. மறுபடியும் போய் அவர் முடியாம இதே மாதிரி அந்த ஒரு வாரமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப போகும்போது அவர் சொன்னாராம், போகருடைய நடமாட்டம், என் ஐயன் சர்க்குருவுடைய குருவாகிய போகருடைய நடமாட்டம் உன் வீட்டில் இருக்கிறது, போய் நல்லா ஐயனை பார்த்துட்டு வா ஒரு தடவை அப்படின்ட்டு. இவர் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு நேரா பழனி போய் ஐயன் முருகனை தரிசித்து அந்த ஆண்டவனை தரிசிச்சு ஐயன் போகரையும் பார்த்துட்டு வர்றாரு. வர்ற வழியில ஒரே ஒரு ஆசை, என்னடா பண்றதுன்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு கனவு, அந்த கனவில் ஒரு ஜீவ சமாதியை பார்க்கிறார். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஐயன் பச்சை வேஷ்டி சட்டையோட அப்படியே வந்துட்டே நான் தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் நைட்டு கனவுல வராரு தாத்தா ஐயா. சரி, தூங்கிட்டு இருக்கேன். ஒரு ஐயா என்ன பண்ணாரு, அதே பச்சை கலர் தலப்பா கட்டிட்டு, ட்ரெஸ் பச்சை கலர் சட்டை வெஸ்டி கட்டிட்டு வராருங்க. என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவருக்கு அந்த நம்பிக்கை வரவில்லை. நான் தாண்டா சாய்பாபா, நான் தான் சாய்பாபா, நான் தான் போகரே, நான் தான் முருகன் என்றாரு, காட்டுறாராம். அப்ப அவருக்கு டவுட் வரல. உடனே என்ன பண்ணிருக்காரு, அனுமன் தன் நெஞ்சை பிளந்து காட்டியதை போத அவர் பதிவு பண்றாருங்க. ஐயா அவர் நெஞ்சை பிளந்து காட்டினார், உள்ளே சாய்பாபா இருந்தார். அப்பொழுதுதான் உணர்ந்தேன் சாய்பாபாவும் இருவரும் ஒன்று என்பதை. நான் பல வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். சாய்பாபா பக்தர்கள் நிறைய பேர் பக்தர்கள் அனைவரும் சொல்லியிருக்காங்க, சாய்பாபா எங்களுக்கு காட்சி தந்து சொல்லியிருக்கிறார், கணக்கன்பட்டியில் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறேன், அது நான் தான். இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐயன் இந்த பரபுரமும் இந்த பரலோகத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் உடனே சரி அந்த பார்த்தாச்சு, சரி கணக்கம்பட்டியில் எப்படித்தான் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு வருகிறாராம். இவர் பார்த்த காட்சிகள், அந்த புகைப்படம் காட்டுறேன் பாத்தீங்களா, மறுபடியும் காட்டுறேன். இந்த புகைப்படம் அவர் வந்த அன்னைக்கு எடுத்தது. இந்த புகைப்படம் வந்த அன்னைக்கு அவர் எடுத்திருக்காரு. பட் அவர் அதை எடுத்துட்டு விட்டுட்டாரு. சாமி கும்பிட்டு போய் தன்னுடைய ஒரு வாரம் கழித்து போட்டோக்களை பார்க்கும்போது இதை பார்த்து மிரண்டு எனக்கு இப்ப அனுப்பி சொல்றாரு, இது என்ன மாயம், இது எப்படி நடந்தது, எனக்கு புரியவே இல்லை ஐயா, எப்படி சாமி அப்படின்னாரு. நான் அதான் சொன்னேன், ஐயன் இன்றும் உயிரோடு இருக்கிறார், தயவு செய்து சர்க்குருவை, ஞான வள்ளலை, கணக்கம்பட்டியாரை ஒரு முறை சென்று அந்த கணக்கம்பட்டி ஜீவ சமாதியிலும் விரியன் மரத்திலும் ஐயனை கண்டு கழித்து வாருங்கள், உங்க பிரச்சனை அத்தனையும் தீரும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பையனுக்கு காட்சி அளித்தது போல எத்தனை பேருக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், பாலகிருஷ்ணனுக்கு காட்சி அளித்தது போல, பாலகிருஷ்ணனுக்கு சொன்னதை போல, எத்தனை மக்களுக்கு உணர்த்தியதை போல உங்களுக்கு ஏன் உணர்த்த மாட்டார்? உங்கள் குடும்பத்துக்கு ஏன் பிரச்சனை இருந்தாலும் வெளியே எடுக்க மாட்டார்? உங்க கர்மாவை ஏன் போக்க மாட்டார்? உங்களுடைய கர்மா தீரும். ஐயன் உங்களுக்கான வழியை காட்டுவார். அந்த கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் ஐயன் இருக்கும் இடத்தில் நீங்கள் சென்று வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த அற்புதமான விளைவுகள் ஏற்படும். ஒரு முறை நம்ம சொல்லி நிறைய பேர் போயிருக்கீங்க, நம்ம வீடியோ பார்த்து பல 100 பேர், பல 1000 பேர் போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லாம் போயிட்டு வந்து எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைத்ததுன்னு சொல்லும் போது எனக்கு அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. நான் உங்களிடம் வேண்டுவதெல்லாம் அதுதான். சர்க்குரு, ஞானவள்ளல், மிகப்பெரிய ஒரு விஷயம். ஐயன் சர்க்குரு உண்மையான, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது, துன்பம்னு ஒன்று வரும்போது, கஷ்டம் துன்பம் வரும்போது ஒரு மனிதனுக்கு இறைவன் அதை நீங்க நினைக்கலாம், ஏன் எனக்கு இது வருது அப்படின்னு. அது ஒரு பெரிய சங்கடமாக நினைக்காதீங்க. அந்த கஷ்டமும் துன்பமும் வந்தால்தான் உங்களோடு இருப்பவர் யார், உங்களோடு உண்மையானவர்கள் யார், சொந்தம் என்ன பந்தம் என்ன எல்லாமே தெரியும். உணர்ந்தவன் நான் சொல்கிறேன், நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டம், வேதனை, நோய் வரணும், வந்துட்டு தீர்ந்துடணும். அப்படி நேரத்துல தான் சத்குரு ஓடோடி வருவார். உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய மிகப்பெரிய துன்பங்களை, துயரங்களை ஜீவசமாதி சென்று தொலைத்து விட்டு வாருங்கள். ஐயன் எடுத்துக்கொள்வார். உங்கள் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும், ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் பரபிரமத்துக்கு அங்கு உண்டு. என்னுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னை சார்ந்தவர்கள் செல்லும் போது, அங்க போய் வேண்டும் போது, நடக்குதுன்னு சொல்லும் போது மிகப்பெரிய சந்தோஷமாக எனக்கு இருக்கிறது. மக்களே, தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி மக்களுக்கு சொல்லுங்க, இப்படி ஒரு அற்புதமான இடம் இருக்கு, போயிட்டு வா, உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும்.
நிச்சயமா தயவு செஞ்சு மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் நான் கேட்பதெல்லாம் அடுத்த பதிவுக்கு முன்னாடி எத்தனை பேர் சென்று வருகிறீர்கள் என்பதை இதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வாங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். தேனி பாலா செல்வி, வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.